ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் மூலமாக உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு உலகமே பயந்து கொண்டிருக்கிறது, திகத்தி கொண்டிருக்கிறது. என்ன நாளைக்கு நடக்குமோ இன்னைக்கு நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிறது. உண்மையாகவே அநேக போதகர்கள் அநேக வார்த்தைகளை இப்படியாக மொபைல் மூலமாக, டிவி தொலைக்காட்சி மூலமாக அநேக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு கூட எனக்கு ஒரு டிவி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதை கூட நாங்கள் தேசத்துக்காக ஜோம் பண்ணும்படியாக பல காரியங்களை ஆண்டவர்களே பேசுவாராக. இந்த நாளில் கூட இந்த 3 ஆராதனைகளை ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரை துதிப்பதற்கு இந்த நேரத்தை ஆண்டவர் ஒதுக்கி கொடுத்தார். வேதம் என்ன சொல்கிறது? 2-3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கும் மத்தியில் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உண்மையாகவே இன்று திருத்தலங்கள் எல்லாம் மூடப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்க முடியாமல் ஜனங்கள் மனம் உளைச்சலாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது, இப்பொழுது திருசபைகள் திறக்கப்படும், எப்பொழுது கர்த்தரை ஆராதிப்பார்கள் என்று சொல்லி அநேகர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்பது தெளிவான பெயர். இன்னைக்கு உலகம் முழுவதும் வியாதினாலே பாதிக்கப்பட்டு பலருக்கும் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நெருக்கமான நிலையில ஒருவர் சந்திக்க முடியவில்லை, கணவன் மனைவி பேச முடியவில்லை, பிள்ளைகளும் தாயும் பேச முடியல, பல பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த பிரச்சனைகளில் இதுக்கு ஒரு முடிவு என்னதான் என்று நாம் தெரியாமல் தெரிந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. நிச்சயமாகவே ஒரு முடிவுண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நம்பி இருக்கிற கடவுள் உங்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருப்போம்னால் கண்டிப்பாக கர்த்தர் காப்பாற்றுவார். சரி, இதுக்கு குறிப்பாக நம்ம இன்னைக்கு வியாதி என்ற தலைப்பை நம்ம பார்க்கும் பொழுது தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சங்கீதங்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம், சங்கீதங்கள் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நம்ம தியானம். சங்கீதங்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். சங்கீதங்கள் 6ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். நான் படிக்கிறேன். என்மேல் இரக்கமாய் இரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்மேல் இரக்கமாய் இரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். நான் என்ன பண்ணேன்? பலனற்று. இன்னைக்கு எல்லாருமே பலனற்று போகிற ஒரு நிலை இருக்கிறது. பலன் குறுகி போகின்ற ஒரு சமயத்தில் வந்திருக்கிறோம். தாவீது சொல்றார், என்ன சொல்றாரு? என்னை ஆண்டவரே, என்னை என்ன பண்ணுங்க? என்னை நீ பேசுங்க, பரவாயில்ல, பிரச்சனை. என்மேல் இரக்கமாக இருக்கும் கர்த்தாவே, நான் என்ன பண்ணேன்? பலனற்று போனேன், என்னை என்ன பண்ணுங்க? குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குது. தாவீது கொண்டுதான் எலும்பு நடுங்குது. நமக்கும் இன்னைக்கு நடுங்கதான் செய்யுது. எலும்பு மாத்திரமா நடுங்குது, மொத்தமும் நடுங்குது. எல்லாம் உயிரை கையில பிடிச்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, என்னை குணமாக்கும் என்று தாவீது கேட்கிறார். அப்போ இந்த நேரத்தில் கூட நம்ம விலகினப்பட்டிருக்கிற நம்மளும் தாவீது போல கேட்கிறோம். ஆண்டவரே, என்ன பண்ணுங்க? என்னை குணமாக்கும், என் எலும்பு, என் ஆவி, ஆத்மா நடுங்குதாண்டவரே, என்னை குணமாக்குங்க, என்னை சுகமாக்குங்க என்று கேட்கிறோம். உண்மையாகவே கர்த்தருடைய வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் குணமாக்குன்ற ஒரு வார்த்தை அவருடைய வார்த்தையினாலே இருக்கிறது. ஒரு மருத்துவத்தில் நம்ம போனோம்னா குணமாக்குறதுக்கு ஏதோ மாத்திரையை கொடுப்பாரு, எண்ணெயை ஊசியை போடுவாரு, இல்லது ஏதோ ஒன்று செய்தால் மாத்திரம்தான் அந்த வியாதிகள் சுகமாகும். ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரையும் தேவையில்லை, மருந்தும் தேவையில்லை. ஒரு வார்த்தையினாலே அவர் சுகமாக தலைவராக இருக்கிறார். ஒரு அழிய சொல்லுங்க. பாருங்க, குறிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம்னா, ஆண்டவர் பழைய ஏற்பாடு காலத்தில் வியாதிகள் வந்தது, பலவிதமான வியாதிகள் வந்தது. அதில் ஒரு குறிப்பாக சொல்லப்படும் குஷ்டரோகம். அந்த குஷ்டரோக வியாதிகள் சுகமாகாமல் ஜனங்கள் அவர்களை பாளையத்துக்கு புறமே தருவார்கள்.
இன்னைக்கு கூட சமுதாயத்தில் குஷ்டரோகம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க, யார் வீட்டுக்கு சேர்க்க மாட்டாங்க. குஷ்டரோகம் வந்துட்டு அவங்களை தூரம் வச்சிருவாங்க. குஷ்டரோகம் பயங்கரமான வியாதி. இன்னைக்கு கொரோனா போல பல அத்தனை நாட்கள் இருக்கு. கொரோனா போல பல வியாதிகள் வந்திருக்கு சமுதாயத்தில். அம்மை நோய் வந்திருக்கு, கால்ரா வந்திருக்கு. பக்கத்தில் கால்ரா ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் போனால், தெருவில் போனால் ஒரே அந்த பகுதிக்கு ஆரம்பத்தில் பயப்படுவாங்க. ஐயோ நம்ம தெருவில் வந்துட்டு கால்ரா வந்துடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கால மருந்தெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு அம்மை நோய் வந்துருக்கு. இன்னும் அம்மை நோய் வந்துருச்சு. அது ஒரு பயன்படுத்துறாங்க. இப்படி பலவிதமான வியாதிகள் தேசத்திலே வந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய அழகாக மருத்துவர்கள் நல்ல மெடிசனெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த கொரோனாவுக்கு மெடிசன் கண்டுபிடிக்க முடியாமல் தடுக்கிறாங்க. இப்போ சில மாதங்களிலே நம்முடைய வல்லுநர்கள் டாக்டர்ஸ் அழகாக கண்டுபிடிக்க போகிறாங்க. அது நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு மருந்தாக மாறும். ஆனால் அதே நேரத்தில் இறைவனுடைய சுகம் ஒன்று, கடவுளுடைய சுகம் என்று வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தான் நம்ம இன்னைக்கு காலையில் நம்ம தியானிக்க போகிறோம். கொஞ்ச நேரத்தில் வாசித்து பார்ப்போம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில், மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 8:2 படிச்சுங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்றார். உமக்கு சித்தமானால் என்ன பண்ணுங்க, என்னை சுத்தமாக்கும். அப்படின்னா என்னது? உங்களுக்கு விருப்பமா இருந்தா எனக்கு என்ன பண்ணுவீங்க, என்னை சுகமாக்குங்க அப்படி. இது கொஞ்சம் மனநிலையில எல்லாத்தையும் மறந்துங்க, எதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. என்னதான் நடந்தாலும் நடக்கட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு நினைச்சு, உமக்கு சித்தமான என்ன சுத்தமாக்க ஆண்டவரே அப்படின்ற குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, குஷ்டரோகி வந்து ஆண்டவருக்கு பணிந்து கொண்டான். இன்னைக்கு ஒரு டாக்டர் கிட்ட போய் அவங்க கால் போட முடியுமா? போட முடியுதா? எதுக்கு பண்ண முடியல? கண்ணாடி பெட்டிக்கு 2 கை வருது. அவங்க 2 கை வருது. அந்த கை பயந்து தான் விடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை இயேசு தம்முடைய கையை அவனை தொட்டார். அவன் இயேசு என்ன பண்ணாரு, கையை நீட்டி தொட முடியுதா? ஆனா இயேசு என்ன பாரு, எப்பா எனக்கு சித்தம் உண்டு, சித்தம்னா எனக்கு விருப்பம் உண்டு, எனக்கு விருப்பம் இருக்கு நீ சுகமாகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், கையை பிடிச்சு அவருக்கு சுகமாக. உடனே குஷ்டரோகம் நீங்க அவனை அவர் என்ன சொன்னாரு, நான் உங்களை சுகமாக்குறேன்னா இந்த ஆயில்மெண்ட், இந்த ஆயில்மெண்ட் என்ன பண்ணுங்க, பூசு அப்படின்னு சொல்லல. இந்த இந்த மெடிசனை நீ பூசினா உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. அல்லது இந்த டேப்லெட்டை நீங்க யூஸ் பண்ணா உனக்கு சுகமாகணும்னு சொல்லல. அவர் தொட்டாரு, சுகம் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம தொட்டா என்ன முடிச்சுன்னு சொல்றாங்க, பாஸ்டரோட கொரோனா விரும்புறாரு, விரும்புறாரு அப்படி கேள்விப்படுறோம். என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் தொடர்ந்து இருப்பிட்டே இருக்கிறாரு, தும்பிட்டே இருக்கிறாரு, என்ன பண்ணுவீங்க? ஐயோ பாஸ்டருக்கு முதலாம் ஐயோ பாஸ்டருக்கு கொரோனா, நம்ம இப்போ வர முடியுமா? வருவாங்களா? பேசல, வரமாட்டாங்க, எல்லாம் ஓட்ட முடியும். இவ்வளோதான் ஒரு ஜோமணி, இவ்வளோதான் நடனம். பாஸ்டருக்கு கொரோனா, அவர்கிட்டே வரக்கூடாது. இவ்வளோ யாராவது பிபி கால் கூட சொன்னால் கூட பிபி உண்மையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை கர்த்தர் அந்த குஷ்டரோகம் தனக்கு ஒட்டி கொள்ளும் என்று அவர் நினைக்கவில்லை. பாருங்க, அவர் தொட்டாரு, சுகம் கிடைத்தது. அதுவும் கேட்கலாம், உமக்கு விருப்பமா நான் சுகமாங்க. அப்பா நீ கஷ்டத்தோடு இருக்கிறது எனக்கு சந்தோஷம் இல்லைப்பா, நீ உன் கஷ்டத்தை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன, நான் உனக்கு விருப்பமா சுகமாகிறதுக்கு, எஸ் ஐ எம் ஹீல், எனக்கு சுகமாகிறதுக்கு எனக்கு விருப்பம். ஆண்டவருக்கு தொட்டாரு, அவர் சுகம் அடைந்தார். அப்போ ஆண்டவராலே குஷ்டரோகத்தை சுகமாக்க முடியும் என்பதை இங்கே உறுதியாக நேரம் இல்லாத காலத்தில் வேதமாக பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த என்ன பண்ணார்னா, அவர் இப்போ தொட்டாரு, சுகம் கிடைச்சது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் அவர் எவ்வளோ தூரமாக இருந்தால் அவருக்கு சுகம் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா?
விசுவாசம். அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன். 100க்கு அதிபதி ஒருவன் இருந்தான். அவனுடைய வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருந்தான். அவன் சுகம் இல்லாதனாலே அந்த 100க்கு அதிபதி சொன்னான், ஐயா என் வேலைக்காரன் பலகீனமா இருக்கிறான், அவனை நீங்க சுகமாக்கணும். ஆனா நீங்க என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாகணும். நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் எந்த தகுதியும் கிடையாது. ஆனா நீங்க இப்ப சொன்னீங்கன்னா, உதாரணத்துக்கு மதுரையில தான் அந்த வேலைக்காரன் மதுரையில இருக்க, இவரு இந்த சென்னையில இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. இப்ப வேலை இந்த எஜமானம் வரான், ஐயா இந்த வேலைக்காரன் எங்க இருக்காப்போ மதுரையில இருக்கான், நீங்க என் மதுரைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க இப்ப சொன்னீங்கன்னா என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்லணும்? ஒரு வார்த்தை சொல்லணும். அவன் சுகமாக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். வசனத்தை எடுத்து படிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 6. அப்பொழுது இயேசு அவரோடு கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவர்களுக்கு போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பார்க்கிறதல்ல, நான் உங்களுக்கு வரவும் என்னை பார்க்கிறனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரர் சுத்தமாவார். அவன் சொன்னான், என்ன சொல்றான்? நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு என் வீடுனா இல்ல தகுதி கிடையாது, பாத்திரம் இல்லை, ஆனா ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொன்னாலே அவர் சுகம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா கிடைக்கும். நம்மளே யாரோட பிள்ளைங்க? ஆண்டவர் பிள்ளை. நீங்க சொன்னாலும் கிடைக்கும். நீங்க இன்னைக்கு மருத்துவத்துல சுகமாயி வெளியே வந்திருக்காங்க, அதுல உங்களுடைய ஜபம் உள்ளவர்கள் நீங்க ஜெபித்தவங்களுக்கு கூட சுகமாய் வந்திருக்காங்க, நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நான் இசை வாசிப்பேன், கீபோர்டு வாசிப்பேன், கிட்டார் வாசிப்பேன், ட்ரம்ஸ் வாசிப்பேன், என் பைபிளும் வாசிப்பேன். என் பிள்ளைகளும் அதை என்ன பண்ணுவாங்க? அவங்களும் இசை வாசிப்பாங்க, ட்ரம்ஸ் வாசிப்பாங்க, கிட்டார் வாசிப்பாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. காரணம், ஒரு தகப்பனுக்கு தெரிந்ததை அப்படியே பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். அதே போலதான் பிதாவாகிய தெய்வனாகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தெரியுமோ அதை நானும் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். என்ன சொன்னாலே, நான் சொன்னாலே அங்கே சுகம் உண்டாகும். ஆனா இன்னைக்கு என்ன பயப்படுறாங்க? விசுவாச மக்கள் கூட பயந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் பயப்படுறாங்க, மீதி பேர் பயப்படவே இல்லை. காரணம், எனக்கு ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம தெரிஞ்ச ஒரு அம்மா சொல்லிச்சு, நான் மீன்வாவில் தான் பண்ணுறேன், கொரோனாலாம் இருந்து நான் வேலை செய்துட்டு தான் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவருடைய திரும்பினா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை, மீன் வியாபாரம் செய்கிற யாருக்கும் எந்த கொரோனாவும் வரலை, ஆண்டவருடைய கிருபை. காரணம் என்னன்னா, நாங்கள் இந்த கடலில் வாழறது தான் சாப்பிட்றோம், எங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கடவுள் கொடுத்துருக்கிறார். சந்தோஷம். ஏழைகளுக்கு ஆண்டவரே துணை இருக்கிறார். ஏதோ கதை சொல்ல பிடிக்குது, வேற எதெல்லாம் பிடிக்கும்னு சொல்றாங்க, நல்லதான், பிடிக்கும், நல்ல விஷயம் தான். ஆனா அது வாங்க கூட எனக்கு பணம் இல்லை, ஆனால் ஆண்டவர் எனக்கு பணமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்கு பலனாக இருக்கிறார், அவர் எனக்கு சுகத்தை கொடுக்கிறார். அப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? தாவீது என்ன சொல்றாரு? என்ன குணமாக்கும், என்னுடைய எலும்புகள் நடுங்குகின்றதுன்னு சொல்றார். ரெண்டாவது பார்த்தோம், குஷ்டரோகியை ஆண்டவர் என்ன பண்றாரு? எப்படி பார்த்தாரு? தொட்டு அப்படி சுகமாக்கினார். இங்கே பார்க்கிறோம், வேலைக்காரனை தூரத்துல ஒரு வார்த்தை சொல்லணும், சுகமாக்கினார். இவன் போன பாருங்க, புறப்பட்டு போனவங்க அந்த வேலைக்காரன் சுகமாயிட்டாங்க. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், 18 வருஷமா ஆலயத்துக்கு வந்து போயிட்டு இருக்கின்ற ஒரு ஸ்திரீக்கு குணியாக இருந்தால், அவள் குணமாக இருந்தால், 18 வருஷமா இருக்கு. ஆண்டவர் ஆலயத்தில் போதனை பண்ணி கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து திருவசனங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மூதாட்டியத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். அவள் 18 வருடமாக குருவியாக இருக்கிறார். எவ்வளவு வேணும் அவள் நிமிரக்கூடாதபடியாக இருந்தார். வாசித்துக்காக லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 10-13. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10-13. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதனை பண்ணிக்
அவர் ஜெபாலயத்திலே போதனை பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவர் எவ்வளவு நிமிரக்கூடாத குறியாய் இருந்தார். இயேசு அவரை கண்டு உன் பலவீனத்தில் இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவன் மேல் அவர் கைகளை வைத்தார். உடனே அவன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் மேலே கைகளை வைத்த உடனே அவன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான். இன்னைக்கு மருத்துவம் கைவிட முடியாத மேல ஆண்டவர் கை வச்சு ஆண்டவரை தொட்ட உடனே அங்க விடுதலை ஒரு ஸ்திரீ பலவீனப்பட்டிருக்கிறார். உதிரி போக்கில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். சமான கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். தொட்ட உடனே அவனுக்கு சுகம் கிடைச்சது. வல்லமை புறப்பட்டு போச்சு. ஆண்டவர் கேட்கிறாரு, இவ்வளவு கூட்டத்துல என்ன தொட்டது யாருன்னு கேட்கிறார். சீசர் கேட்கிறாங்க, இப்பா இவ்வளவு கூட்டத்துல உங்க தொட்டது யாருன்னு நாங்க சொல்ல முடியும். இல்லப்பா, என் சரீரத்திலிருந்து என்ன புறப்பட்டு போச்சு? ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு. இந்த சரீரத்திற்கு வல்லமை உணர்ந்தாங்க. நான் உணர்ந்தேன். அவள் சுகமாயிட்டான். இன்னைக்கு இப்போ நம்ம வஸ்திரத்தை தொட்டா என்ன பண்ண உடனே யாரோ இரும்புறாங்க, ஏதோ பண்ணா தூக்கி போய் தொட்டா நம்ம சீக்கிரமா போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க. நாங்கள் இப்போ தொடர்ந்து ஒரு நாளுக்கு ஒரு முறை குளிப்பேன். இல்லை ஏதோ ஒரு ப்ரோக்ராம் தான் 2 முறை தான் குளிப்பேன். ஆனால் தொடர்ந்து குளிச்சே கொஞ்சம் வருது. போனா குளியல், வந்தா குளியல், வந்தா குளியல், போனா குளியல், ஒரே குளியலாத்தான் இருக்கு. காரணம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு தலைக்கு ஊற்றி தண்ணி ஊற்றி சளி பிடிச்சி ஜுரம் அதிலே ஜுரம் வருது. அப்படியே ஸ்டெக்கோஸ் பாயிண்ட்ல நிறுத்திடுறாங்க. தண்ணி எல்லாத்தையும் குளிச்சுட்டு தான் எப்படி ட்ரெஸ்ஸை மாற்றுறது பாருங்க. எனக்கு பயமான உலகத்தில் பயம் ஏற்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பயப்படவில்லை. பாருங்க, அந்த ஸ்திரீயை தொட்டால் நிமிர்ந்தார். இதெல்லாம் கொஞ்சம் வலி முதுவலி இருந்தால் நம்ம வீட்டு வேலை கூட செய்ய முடியாது. அப்படியே ரோபா மாதிரி நாம் நடக்கும். 18 வருஷம் ஒரு பொம்பளை குடிச்சிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா காலையிலேருந்து சாயந்தரம் அப்படியே குடிச்சிக்கிட்டே இருந்து போய் பாருங்க. சும்மா இங்கேருந்து ரோட்ல நீங்க நடக்கல, எல்லா பசங்களும் அந்த பச்சை குதிரை நடுவோம். அதான் பச்சை குதிரை வேலையை குச்சி விளையாடுவாங்க. எவ்வளவு கேவலமா இருக்கும். சமுதாயத்திலே கேவலமாக்கப்பட்டவர் தள்ளப்பட்டவர்களை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார் என்று விதம் சொல்கிறது. கர்த்தருக்கு சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, 38 வருஷமா ஒருத்தர் பலவீனமா படுக்கை படுத்து கொண்டு இருக்கான். உனக்கு எப்போ சுகம் கிடைக்கிறது தெரியல. காரணம் ஒரு பெரஸ்தாபுரம் ஒன்று உண்டு. அந்த குளத்திலே வியாதிஸ்தர்கள் அநேகர் இருப்பார்கள். எப்பொழுது தேவதூதர்கள் வந்து அந்த தண்ணீரை கலக்கிறானோ அப்பொழுதுதான் அவர்கள் சுகமாகார்கள். பெரஸ்தாபுரம் கட்டப்பட்டிருந்த குலம் எல்லாருமே சுகமாயிடுச்சு. ஒருத்தர் 38 வருஷமா அங்கதான் இருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்த்துபடி புறப்பட்டு போகிறார். அவர் கேட்கிறாரு, எப்பா நீ ஏன் இவ்வளவு நாள் சுகமாகாம இருக்க? ஆண்டவரே, அந்த குளம் கலக்கும் பொழுது, தண்ணி கலக்கும் பொழுது யார் முதல்ல போனாலோ அவன் தான் சுகமாவான்னு பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு. தேவதூதர் இறங்கி வந்து தண்ணீரை கலக்குவான். அப்போ உடனே போனா அவங்க சுகம் கிடைக்கும். நான் போறதுக்குள்ள வேற ஒருத்தவங்க போயிடுறாங்க சுகம். இப்படியே 18 வருஷமா இங்கே படுத்துட்டு இருக்கேன். வாசத்தை பார்க்கறீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் சொல்றது அந்த 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கிறேன். 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் கண்டு அவன் ரொம்ப நாள் வியாதியா இருக்கிறாங்க. அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஆண்டவர் வந்து நீ உன் விருப்பத்தை வச்சுதான் செய்வேன். நீ வாழணும்னா வாழலாம், கடந்து போனா கடந்து போகலாம். நீ சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்டாரு. அவன் சொல்ல, ஆமாம் நான் சொஸ்தமாக விரும்புகிறேன். அவன் சொல்றான், செக் பண்ணி சொல்றான், தண்ணி கலக்கும் பொழுது எனக்கு முன்னாடி யாரோ போயிருக்காங்க. இப்படியே நான் 38 வருஷமா இங்கே உட்கார்ந்துருக்க சாமி, என்னை கொண்டு போறதுக்கு ஆசை. அப்பா சொல்ற, நீ சுகமாக விரும்புறியா? முதல்ல உன் மைண்ட் செட்டப், நீ உயர்ந்து வரணும்னு நினைச்சா உயர்த்து வரலாம். இப்படியே தண்ணி கூட முடிச்சு இப்படியே போறோம்னா இப்படியே போயிடலாம்.
எதை நினைக்கிறேன்? 2 ஆப்ஷன் இருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அது விரும்புகிறவனுக்கு அந்த கனியை புசிக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. நீ எந்த கனியை நீ புசிக்க விரும்புகிற? உடனே இயேசு அவனை எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாள், ஆராதனை நாளாக இருக்குது. ஆண்டவர் அந்த நேரத்தில் ஓய்வு நாள் சபைக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க என்று சொல்றது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் செய்வதற்கு வளர்க்கிறார். அவ்வப்பொழுது ஒரு நாய் வரும். ஒரு தெருவில் போனால், ஒரு ஊரில் போனால், தெரியாத இடத்துக்கு போனால் அங்கே 2 கருப்பு நாயிருக்கும், இல்லை வெள்ளை நாயிருக்கும், உருன்னு. அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா? அப்போ நாய்க்கு என்ன தேவை? நாய்க்கு என்ன தேவை? கல்லு தேவை. நாய்க்கு என்ன தேவை? புற தேவை. அது புற சாப்பிட்டு தான் குறைக்குது. நாய்க்கு என்ன தேவை? கல்லு தேவை. நீ பாக்கெட்டில் இருக்க கல் வச்சிருக்கணும். கல்லை கட்ட என்ன சொல்லுவோம்? கல்லை கண்டா நாயை கண்டா கல்லை ரெடியாக வச்சுக்கணும். சத்து பல விதத்தில் நமக்கு போராடுவோம். ஆனால் அதை எதிர்த்து நின்று ஜெயிப்பதற்கு ஆண்டவர் சுகத்தின் வல்லமையை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இவன் 38 வருஷமா படுத்திருக்கிற நானும் சொன்னாரு, நான் இன்னைக்கு தான் சொல்றேன், நீ இப்படி மாதிரி சுற்றுவா, அதை பண்ணி இதை பண்ண நான் சொல்ல, இந்த மருந்து சாப்பிட்டு அத்தாயும் பண்ணி சாப்பிட்டு இதனால இந்த லேகன் சாப்பிட்டு நான் சொல்ல, நீ செய்ய வேண்டிய உணவு தான் நீ சுகமாகும்படியா இருக்கு. இந்த படுக்கை எடுத்து நீ கலப்பு ஒரு சொந்த விட்டு போ. எப்படி போய் நினைச்சு பாருங்க. ஏன்னா அந்த படுக்கிற வீட்டு யாரும் வந்து படுத்தக்கூடாது. அது இல்லையா? அடுத்த 30 வருஷம் அடுத்தது டோக்கன் போட வந்துடக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, நீ சுகமாவா. அது இல்லையா? எத்தனை சுகத்தை நம்ம பார்க்கணும் சொல்லுங்க பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு? முதல்ல ஸ்டேட்மெண்ட், என்னை குணமாக்கும், என் எலும்புகள் நடுங்குகின்றது. அதுக்கு அடுத்தது சுகமானால், குணமானவங்க சுகமானால், ஒரு வார்த்தை சொன்னவங்க வேலைக்கார சுகமானால், 18 வருஷம் சுகமானா, அப்போ ஒவ்வொன்றும் ஒரு பிராக்டிஸ் இருக்கு பாருங்க. அப்போ ஆண்டவரால 38 வருஷம் ஆனாலும் சுகமாக முடியும், ஆனாலும் சுகமாக முடியும். சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட குஷ்டரோகம் சுகமாக முடியும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் சுகமாக முடியும். சரி, அது ஒரு கொஸ்டின், ஏன் சுகமான இருக்குல்ல? இதுதான் ஒரு சும்மா இது கண்டுபிடிக்கிறது கிடையாதுல்ல. ஏன் சுகம் இல்லை அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு சுகத்தை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ப்ராமிஸ் என்ன? சத்தியம் பண்ணி வைத்திருக்கிறார் வேதத்தில். இந்த வசனத்திற்கு படிப்போமா? முடிக்க போகிறோம். காத்திராக புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்காங்க? 23 யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்க படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கும், வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். ஆண்டவர் சொல்ற ப்ராமிஸ் என்ன? உங்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரை நான் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கும், உன்னுடைய வியாதியை விலக்குவேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும். கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கு வியாதிகள் வந்தாலும் அது ஒரு தொழிலே போய்விடும். அல்லேலூயா. ஆமென். வியாதி பலவிதமான வியாதி இருக்கு, பேசலாம். அதில் இப்போ பேச முடியாது. ஆனால் வேதவசனத்தை சொல்வதற்கான பிராக்டிஸ் என்னன்னா, உடைய வியாதிகள் உன்னிலிருந்து ஆண்டவர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உன் கர்ப்பம் விடுகிறதும் மரணமும் தேசத்திலே இருப்பதும் இல்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். பேசலாம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு சொல்லுவேன் என்று சொல்றார். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நடக்கிற விஷயங்களை நம்முடைய வேதத்தில் சொல்ல வார்த்தை, கிறிஸ்துவத்துக்கு சொல்லப்பட்ட விஷயம், வேதவசனத்தில் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே சொல்ற ஒரு வார்த்தை. இது சொந்த வார்த்தை அல்ல. ஏன் பலவிதமான வாதைகள் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவருடைய தேவனை கண்டு சேவிக்க
செய்யாமலும் அவர்களுடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்கள் நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலை பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனை சேவிக்காமல் கர்த்தரை ஆராதிக்காமல் இருக்கின்ற மனிதர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு பலவிதமான பிரச்சனை, தேசம் குலுங்கி கொண்டிருக்கிறது, வெட்டி குலுங்கி புறப்பட்டு வந்து விட்டது. வாதைகள், பல வாதைகள். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த வாதைகள் எல்லாம் நீங்கி போகிறது. வேதாகம் சொல்லுங்கள். அல்லேலூயா. வேதத்தில் கிறிஸ்துவ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, பார்வோன் சேனையில் இருந்தான், அவன் அதிகமான ஜனங்களை உபத்திரப்படி கொண்டிருந்தான், கர்த்தரை ஆராதிக்காமல் இருந்தான். ஆனால் அந்த நேரத்திலே அவன் விடவே இல்லை. ஆனால் 10 வாதை வந்தது. என்னெல்லாம் வந்து சொல்லுங்க பார்ப்போம். 10 வாதை உங்களுக்கு தெரியுமே. வெட்டுக்கிளி வந்தது, தவளை வந்தது, பேரன் வந்தது, வண்டு வந்தது, கொப்பளங்கள் வந்தது, தண்ணீர் ரத்தமா மாறிச்சு, கலாச்சார பிள்ளைகள் செத்து போனாங்க. 10 வாதை ஏன் வந்தது? அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மோசையோடு கூட ஆராதிக்காமல் தடை பண்ணி வைத்திருக்கிறார் எகிப்து சேனை. எப்பொழுது அவர்களை ஆராதனை பண்ணும் பொழுது விட்டார்களோ அப்பொழுது அந்த வாதை நின்றது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் வணங்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தின்படி நான் விசுவாசிக்கிறது என்னவென்றால், இந்த யூடியூப் மூலியமா சொல்றது உங்களுடைய விசுவாச வார்த்தைகள் என்னன்னு சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவ தேவாலயங்களை திறந்து ஆராதனை செய்தாலே இந்த வாதைகள் நீங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு ஆலயங்கள் திறக்கப்படும் பொழுது, ஒவ்வொரு தேவாலயங்கள் திருத்தலங்கள் திறக்கப்படும் பொழுது, திருத்தலங்களிலே தெய்வத்தை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது நிச்சயமாகவே இந்த பலவீனங்கள் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்ட பைபிளிலே எழுதப்பட்ட ஒன்றும் நான் சொல்லியிருக்கிறேன். இது சொந்தமான இடத்திலிருந்து சொல்லவில்லை. 2000 ஆண்டுக்கு முன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுகத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். கேட்டுக்கொண்டு அருமையான தேவ ஜனமே, நீ கர்த்தரை சேவிப்பாயானால் கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுப்பார். 38 வருடமாய் பாடுள்ள ஒரு மனுஷனை சுகமாக்கினார். 18 வருஷமாய் பாடுள்ள ஒரு மனிதனை சுகமாக்கினார். குஷ்டரோகம் சுகமாக்கினார். ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் சுகமாக சொல்ற வார்த்தைப்படி சுகமாகும். உண்மையாகவே எந்த பொருளோ எந்த மேஜிக் பொருளை வச்சு ஒரு மனுஷனை சுகமாக்கல. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் சுகமாக்குறார். இந்தியாவை நேசிக்கிறார். இந்த இந்தியாவில் கொஞ்சம் தான் மரணமாயிருக்கு. பல நாடுகளில் பல மரணங்கள் இருக்கிறது. ஆனால் இந்தியாவை நேசிக்கிறதுனாலே சொற்பமான மரணம் தான், சொற்பமான வியாதி தான். நிச்சயமாக இந்த வியாதியை நீங்கும் என்று ஒவ்வொரு திருப்போதகரும் சபைகளும் சபை மக்களும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக நம் கட்டளை நான் சொல்ல செய்கிறோம். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah.